ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு நம்ம அலிகேஷன் அப்படிங்கிற ஒரு புது டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி போன கிளாஸ்ல வந்து நம்ம மிக்சர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மிக்சர்ல இருந்தே இந்த அலிகேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த அலிகேஷன்ங்கிறது பொதுவாக கொண்டு வந்தது வந்து மிக்ஸ் பண்ணக்கூடிய மாடல் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல மட்டும்தான் இந்த அலிகேஷன் நம்ம அப்ளை பண்ணுவோம். இந்த அலிகேஷனை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டினை வச்சு அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த அலிகேஷன் எந்தெந்த டாபிக்லலாம் அப்ளை ஆகும், அதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இந்த அலிகேஷன் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறது நமக்கு ஒவ்வொரு டாபிக் வைஸ் நம்ம கொஸ்டின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது நான் தெளிவா சொல்லித்தரேன். ஓகேங்களா? இனிஷியலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அலிகேஷன் எது எதுலலாம் அப்ளை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மிக்சர். ஓகேங்களா? மிக்சர் டாபிக்ல கண்டிப்பா இந்த அலிகேஷன் அப்ளிகபிள் ஆகும். அடுத்த ரெண்டாவது முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரும். அண்ட் நம்ம பார்த்த டிஸ்கவுண்ட். ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். இது ரெண்டுலயுமே நமக்கு அலிகேஷன் யூஸ் பண்ணலாம். இது தவிர வேற எந்த இடம்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அலிகேஷன் ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அலிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ் டாபிக் படிச்சோம் இல்லையா? அந்த டாபிக்ல நம்ம இந்த அலிகேஷன் ஒர்க் அவுட் பண்ண முடியும். தென் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்லயும் கொண்டு வரலாம். அண்ட் ஃபைனலி ஆவரேஜ்லயும் உங்களால இந்த அலிகேஷனை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி நீங்க டைம் அண்ட் ஒர்க்லையும் ஒரு சில இடத்துல கொண்டு வரலாம். ஆனா அதை நம்ம மெயினா அந்த இடத்துல கொண்டு வரல. இப்ப நான் இங்க எழுதியிருக்கக்கூடிய இந்த முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே அலிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இந்த அலிகேஷன் ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஒரு சில லென்த்தியான கால்குலேட்டிவான ரொம்ப ரொம்ப ஈக்குவேஷன் பெருசா வரக்கூடிய கொஸ்டின்ஸை இந்த அலிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்ப சிம்பிளா முடியும். ஆனா இந்த அலிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு நார்மலான அலிகேஷன் யூஸ் பண்ண, அதாவது அலிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஆனா எந்த கொஸ்டின்ல அலிகேஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் லென்த்தா போகுதுன்னா அந்த இடத்துல அலிகேஷன் யூஸ் பண்ணி அதை நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஆனா ஷார்ட்டா முடியக்கூடிய ஒரு கொஸ்டினை நீங்க அலிகேஷன் யூஸ் பண்ணி அதை லென்த்தாவும் ஆக்க முடியும். புரியுதா? இது எங்க நடக்கும்னா ஆவரேஜ்ல நடக்கும். ஆவரேஜ்ல ஒரு கொஸ்டினை நார்மலாவே நம்ம பண்ணிடலாம். வெயிட்டட் ஆவரேஜ் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். டீவியேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆவரேஜ் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணிருக்கோம். அந்த பேட்டர்ல நீங்க சால்வ் பண்றதை விட அலிகேஷனை கொண்டு போயிட்டு அங்க அந்த இடத்துல நீங்க சொருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஈஸியா இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து கஷ்டமாயிடும். புரியுதா? சோ அப்ப எப்பவுமே இந்த அலிகேஷனை எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு லென்த்தியான ஒரு கொஸ்டினை சுருக்கிறதுக்கு தான் இந்த அலிகேஷனை யூஸ் பண்ணுமே தவிர, அலிகேஷன் கான்செப்டை நான் கிளியரா படிச்சுக்கணும். ஆனா எல்லா இடத்துலயும் இதை அப்ளை பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்காக அங்க கொண்டு போயிட்டு அதை அப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியுதா? அதனால ஸ்மார்ட்டா யோசிச்சு எந்த இடத்துல அலிகேஷனை யூஸ் பண்ணி நமக்கான அந்த டைமை சேவ் பண்றோங்கிறத நீங்க தெளிவா பார்க்கணும். புரியுதா? சோ அலிகேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் எல்லா டாபிக்ல இருந்து தெளிவா நம்ம பார்த்துடலாம். நீங்க வந்து உங்களுக்கு அலிகேஷனா என்னன்னே தெரியாது அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. நான் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெளிவா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அலிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். அலிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு மொத நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து அலிகேஷன் சார்ட் எப்படி இருக்கும், அது எந்த பேட்டர்ன்ல இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெளிவா தெரியணும். ஓகேங்களா? சோ எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. 90% இதை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் நமக்கு அலிகேஷனுக்கான சார்ட். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, மேல ஒரு 2 வேல்யூ இருக்கு. அப்படிதானே? மேல என்ன பண்ணிருக்கேன், வேல்யூ ஆஃப் சீப்பர்னு சொல்லிட்டு ஏன்னு ஒரு வேல்யூ போட்டிருக்கேன். அடுத்து வேல்யூ ஆஃப் டியர்னு சொல்லிட்டு பின்னு ஒரு வேல்யூ போட்டிருக்கேன். நடுவுல என்ன போட்டிருக்கேன்னா வேல்யூ ஆஃப் மிக்சர்னு சொல்லிட்டு சீன் போட்டிருக்கேன். கீழே அதோட ரிசல்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே. இது என்னன்னு சொல்லிட்டு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அலிகேஷனுக்கு மெயின் கான்செப்ட் மிக்சிங் தான். மிக்சிங் எங்க நடக்குதோ அங்கதான் நமக்கு என்ன நடக்கும், அலிகேஷன்ங்கிறது தெளிவா அப்ளை பண்ண வேண்டிய சூழ்நிலையே வரும். ஓகேங்களா? 2 வேற வேற விஷயங்களை ஒன்னோட ஒண்ணு கலந்து ஒரு புதுமையான விஷயத்த ஒண்ணு ஃபார்ம் பண்றோம். அப்படி ஃபார்ம் பண்றதுதான் மிக்சர். இந்த மிக்சர் எங்கெல்லாம் நடக்குதோ அங்க எல்லாமே நமக்கு கண்டிப்பா அலிகேஷன் உள்ள வந்துரும். ஓகேங்களா? அலிகேஷன் உள்ள வருதுனாலே அங்க வந்து மிக்சர் தேவை. இதை வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? இது ஒரு மிக்சிங்னே ஞாபகம் வச்சுக்கோங்களேன். மிக்சிங் கான்செப்ட் தான். இப்ப பாருங்க, ஒரு வேல்யூ ஆஃப் சீப்பர். ஓகேங்களா? ஒரு பொருள் இருக்குன்னே வச்சுக்கோங்க. ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளோட வேல்யூ. அந்த பொருளோட வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏன்னு வச்சுக்கிறேன். அப்போ இன்னொரு பொருள் இருக்கு. அந்த பொருளோட வேல்யூ நான் பின்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டை தான் என்ன பண்ண போறேன், மிக்ஸ் பண்ண போறேன். இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ரெட் கலர் பாக்ஸ்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, எந்த 2 பொருளை நீங்க மிக்ஸ் பண்ண போறீங்களோ அதை நீங்க மேல எழுதணும். புரியுதா? எந்த 2 பொருளை நீங்க மிக்ஸ் பண்ண போறீங்களோ அதோட மதிப்பு என்ன பண்ணணும், மேல எழுதணும். அதுல என்னடா சீப்பர், அது ஏன் டியரர் அப்படி எழுதியிருக்கேன்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க வந்து 2 வேற வேற பொருளை தான் மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு 1 லிட்டர் பால் இருக்கு, இன்னொன்னு 1 லிட்டர் பால் இருக்கு. ரெண்டுமே ஒரே பால் தான். அப்ப ரெண்டுமே ஒரே மாதிரியான பொருளை நீங்க மிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்னதான் கிடைக்க போகுது, அதே பால் தான் கிடைக்க போகுது. அப்ப அதுல எந்த மாற்றமும் நடக்க போறது இல்ல. அப்ப மாற்றம்ங்கிறது எப்ப நடக்கும், 2 வேற வேறமான விஷயங்களை நீங்க மிக்ஸ் பண்ணி
அத மிக்சரா ஃபார்ம் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக்சர் வந்து வித்தியாசமா கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏங்கிறது மில்க்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பிங்கிறது வாட்டர்ன்னு வச்சுக்கோங்க. மில்க்ங்கிறது வேற, வாட்டர்ங்கிறது வேற. அப்ப மில்க்கையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி நீங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய மிக்சர் வந்து நீங்க மிக்ஸ் பண்ண இது 2யும் விட வித்தியாசமா இருக்கும். மில்க் அது பார்க்கறதுக்கு வெள்ளையா இருக்கும். வாட்டர் பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். வெள்ளையையும் இந்த டிரான்ஸ்பரண்ட்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச மிக்சர் வந்து பார்க்கறதுக்கு மில்க் மாரியும் இருக்காது, வாட்டர் மாரியும் இருக்காது. இது 2 கலந்த கலவையா ஒரு மாரி பேல் ஒயிட்டா இருக்கும். புரியுதா? அப்போ இதுவே நீங்க மில்க்கையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னதான் கிடைக்கும்? மில்க் தான் கிடைக்கும். அப்ப அந்த இடத்துல அந்த மிக்ஸ்சர் நம்ம எடுத்துக்கவே கூடாது. சோ மிக்ஸ்சர்ங்கிறது என்ன அப்டின்னா, 2 வேற வேற ஓகேங்களா? வேற வேற அ ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஓகேங்களா? வேற வேற ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய, இல்ல வேற வேற வேல்யூ இருக்கக்கூடிய பொருட்கள நீங்க மிக்ஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு ப்ராப்பரான மிக்ஸ்சர் ஒண்ணு ஃபார்ம் ஆகும். அதத்தான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்? சீப்பர், டியரர்ன்னு எழுதியிருக்கேன். இது எதுக்காக சீப்பர், டியரர்ன்னு எழுதுறாங்கன்னா, இப்ப நீங்க வேல்யூ வச்சு பார்க்கும்போது எடுத்துக்கோங்க. மில்க்ன்னு எடுத்துக்கோங்களேன். மில்க்ன்னா வாட்டர், மில்க் இது 2யும் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா தண்ணியோட விலைய விட வாட்டரோட விலை கூட தான் இருக்கும். அப்போ இது 2யுமே வேற வேற பொருள் அப்படிங்கிறதுனால, இது 2ஓட மதிப்பு கண்டிப்பா வித்தியாசமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்போ ஒண்ணு விலை ஜாஸ்தி இருக்கலாம், ஒண்ணு விலை கம்மியா இருக்கலாம். அதனால நீ சீப்பர்னா விலை கம்மியா உள்ளது, டியரர்னா விலை ஜாஸ்தியா உள்ளது. ஃபர்ஸ்ட் சீப்பர் எழுதணும், 2வது டியரர் எழுதணுமா? அப்படிலாம் எந்த கண்டிஷனுமே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் டியரர் எழுதி, அந்த பக்கம் கூட சீப்பர் எழுதலாம். ஓகேங்களா? இந்த மேல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எது 2 மிக்ஸ் பண்ண போறீங்க? அதுதான் முக்கியம். எந்த 2 பொருட்கள மிக்ஸ் பண்ண போறீங்களோ, அத நீங்க மேல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட், செகண்ட் இல்ல செகண்ட், ஃபர்ஸ்ட் அத மாத்தி மாத்தி எழுதுனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கொஸ்டின ரீட் பண்ணும்போது, ஒரு கொஸ்டின்ல ஒரு ஆர்டர் குடுக்குறாங்கன்னா, அந்த ஆர்டர் படி தான் எழுதணும். புரியுதா? மத்தபடி இங்க சீப்பர் தான் ஃபர்ஸ்ட், டியரர் தான் செகண்ட் அப்படிங்கிற ஒரு பிக்ஸட் விஷயம்லாம் கிடையவே கிடையாது. நான் டியரர் எங்கேயும், சீப்பர் அங்கேயும் எழுதினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. நான் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அத நான் தெளிவா சொல்லி தரேன். புரியுதா? சோ மேல இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் டேபிள்ங்கிறது என்னது? எது 2 நீங்க மிக்ஸ் பண்ண போறீங்களோ, அதோட மதிப்பு மேல. ஓகேவா? இப்ப இது 2 என்ன ஆகுது பாருங்க. இங்க இருந்து ஒரு லைன் வருதா? இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஒரு லைன் வருது. இந்த 2வது பாக்ஸ்ல இருந்து ஒரு லைன் வருது. இந்த 2 லைனும் வந்து என்ன ஆகுது? அப்படியே ஜாயின் ஆயிருச்சு. அப்ப இது 2 ஜாயின் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இது 2 வந்து மிக்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இதுவும் வந்து என்ன ஆகுது? மிக்ஸ் ஆகுது. இப்ப இது 2 கலந்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த மிக்ஸரோட மதிப்ப தான் நம்ம என்ன எழுதுறோம்? சென்டர்ல எழுதுறோம். புரியுதா? அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ங்கிறது என்னது? அது 2ம் கலந்ததுக்கு அப்புறம் கிடைத்த கலவையின் மதிப்பு. அதுதான் இந்த சி. புரியுதா? சோ இந்த 3 வேல்யூ தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த 3 வேல்யூவே நீங்க கரெக்ட்டா பிளேஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். சரியா? இப்ப இதுக்கப்புறம் இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்க. இங்க இருந்து இப்படி ஒரு 2 லைன் போட்டிருக்கேன். இந்த 2 லைன் போட்டு இங்க 2 வேல்யூ எழுதி வச்சிருக்கேன். இத நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்க தெளிவா கவனிச்சுக்கோங்க. அதாவது இந்த பி மைனஸ் சி எப்படி கிடைச்சது அப்படின்னா, இங்க இருக்கு இல்லையா? இந்த பிக்கும் இந்த சிக்கும் உள்ள வித்தியாசம். இங்க சி மைனஸ் எப்படி கிடைச்சதுன்னா, இந்த சிக்கும் இந்த ஏக்கும் உள்ள வித்தியாசம். இதுல ஒரு விஷயம் நீங்க தெளிவா பார்க்கணும். எப்பவுமே இது வந்து சும்மா வேல்யூஸ் எல்லாம் இங்க எழுதுறோம்னு சொல்லிட்டு கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம எழுதுன அந்த அலிகேஷன் சார்ட் கரெக்ட்டா தான் எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்க எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்களேன். இங்க வந்து வாட்டர்ன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்றேன். வாட்டரோட ரேட் வந்து ஒரு ரூ. 30ன்னு வச்சுப்போம். வாட்டரோட ரேட் எவ்வளோ? 1 லிட்டர் ரூ. 30. சரியா? வாட்டர் தான் சீப்பா இருக்கும். இப்ப டியர்ஆர்னா மில்க்ன்னு வச்சுப்போம். மில்க்கோட விலை வந்து 1 லிட்டர் ரூ. 70ன்னு வச்சுப்போம். மில்க்கோட விலை எவ்வளோ? 1 லிட்டர் ரூ. 70. இப்ப இது 2யும் நான் என்ன பண்றேன்? மிக்ஸ் பண்றேன்னா, மிக்ஸ் பண்ணி இங்க எனக்கு ஒரு மிக்ஸ்சர் ஃபார்ம் ஆகுதுல்ல. அப்ப எனக்கு நடுவுல கிடைக்கக்கூடிய இந்த சிங்கிற வேல்யூ, இந்த மிக்ஸ்சரோட வேல்யூ கண்டிப்பா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 30 விட ஜாஸ்தியா இருக்கும். இந்த 70 விட கம்மியா இருக்கும். அதாவது இந்த 2 வேல்யூ இருக்கு இல்லையா? இது 2க்கும் இடைப்பட்ட அந்த ரேஞ்ச்ல தான் எனக்கு இந்த மிக்ஸரோட மதிப்பு இருக்கும். புரியுதா? அப்ப எனக்கு மிக்ஸரோட மதிப்பு 30 விட ஜாஸ்தியாவும், 70 விட கம்மியாவும். அதாவது 30க்கு மேல 70க்கு கீழ. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த சியோட வேல்யூ இருக்கணுமே தவிர, இந்த 30க்கு கீழயோ அல்லது 70க்கு மேலயோ போகறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாரி பேட்டர்ன்ல நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எழுதுன சார்ட்டே தப்பு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துரலாம். புரியுதா? சோ எப்பவுமே அலிகேஷன் சார்ட் எழுதும்போது நடுவுல இருக்கக்கூடிய வேல்யூ, மேல இருக்கக்கூடிய 2 வேல்யூக்கு இடைப்பட்ட பகுதியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேல்யூவா தான் இருக்கும். புரியுதா? சோ அப்ப இது என்னவா இருக்கலாம்? 31, 32, 35 அப் டூ 69 வரைக்கும் இருக்கலாம். 69.9 வரைக்கும் கூட இருக்கலாம். ஆனா 70ஆ கூட இருக்கலாங்க. ஆனா 70க்கு மேல போகக்கூடாது. அதே மாரி மிக்ஸ் பண்ணும்போது இங்க 30ஆ கூட இருக்கலாம். ஆனா 30க்கு கீழ போகக்கூடாது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? சோ இந்த மாரி இருக்கணும். இந்த மாரி தான் உங்களோட அந்த வேல்யூஸ நீங்க சார்ட் கரெக்ட்டா போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க இதுல எழுதுறேன். இந்த சி யோட மதிப்பு இங்க 70, 30ன்னு இருக்கிறதுனால எப்படி இருக்கலாம்னா, பாருங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ 70. 70, 70க்கு கீழ இருக்கலாம். அல்லது 30, 30க்கு மேல இருக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இங்க நான் 30, 70 போட்டதுனால நான் இப்படி சொல்லியிருக்கேன். கிளியரா? அப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இந்த சியோட மதிப்பு இங்க மேல இருக்கக்கூடிய சின்ன நம்பர விட பெருசாவும், மேல இருக்கக்கூடிய பெரிய நம்பர விட சிறுசாவும் இருக்கும்.
புரியுதா? இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்? டியரர்ங்கிறது தான் பெருசு. அப்ப பி தான் பெருசுன்னா, அப்ப பிய விட இந்த சி எப்படிதான் இருக்கும்? சின்னதா தான் இருக்கும். அதனால இங்க என்ன பண்ணியிருக்கேன்? பி மைனஸ் சி போட்டிருக்கேன். அதாவது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர கழிச்சு போட்டிருக்கேன். இப்ப இதே இது சீப்பர்ன்னு பார்க்கும்போது, இந்த சீப்பர் ஏய விட கண்டிப்பா சி என்னவா தான் இருக்கும்? பெருசா இருக்கும். அப்போ சி தான் பெருசுன்னா, அப்ப சில இருந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஏய மைனஸ் பண்ணி இங்க போட்டிருக்கேன். அப்ப இந்த லைன்ல இருக்கக்கூடிய 2 வேல்யூ இருக்குல்ல, பிசி. இதுல பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர கழிச்சு இங்க போட்டிருக்கேன். இந்த லைன்ல இருக்கக்கூடிய 2 வேல்யூ என்ன? ஏசி. இதுல பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர கழிச்சு இந்த இடத்துல போட்டிருக்கேன். புரியுதா? சோ இதுதான் நமக்கு அலிகேஷன்க்கான ரிசல்ட். இந்த லாஸ்ட் கிரீன் கலர் பாக்ஸ்ல இருக்கு இல்லையா? சோ இதுதான் அலிகேஷனோட ரிசல்ட். இந்த அலிகேஷனோட ரிசல்ட் என்னவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதோட ரிசல்ட் இருக்கு இல்லையா? இதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ரேஷியோ தான். புரியுதா? இதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ரேஷியோ. இது என்ன ரேஷியோவ குடுக்கும் அப்டின்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். நான் வந்து சொன்னேன் இல்லையா? தண்ணியோட விலை 1 லிட்டர் ரூ. 30. பாலோட விலை 1 லிட்டர் ரூ. 70. இது 2யும் நான் மிக்ஸ் பண்றேன். எனக்கு மிக்ஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த மிக்ஸ்சரோட மதிப்பு என்ன இருக்கணும்னா ரூ. 50 இருக்கணும். புரியுதா? மிக்ஸ்சரோட மதிப்பு என்ன இருக்கணும்? ரூ. 50 வரும். இது 2யும் நான் கலக்கணும். அப்படி கலந்து வரக்கூடிய மிக்ஸ்சரோட மதிப்பு ரூ. 50 தான் இருக்கணும். அப்ப ரூ. 50 தான் இருக்கணும்னா, இந்த வாட்டரையும் சரி, இந்த மில்க்கையும் சரி என்ன ரேஷியோல நான் மிக்ஸ் பண்ணணும்? என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணா எனக்கு டார்கெட்டா இருக்கக்கூடிய அந்த மிக்சரோட மதிப்பு 50ன்னு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் என்னோட கோல். அத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் என்ன பண்றேன்? அலிகேஷனை யூஸ் பண்றேன். புரியுதா? தண்ணியோட மதிப்பு தனியா 1 லிட்டர் ரூ. 30. மில்கோட மதிப்பு தனியா 1 லிட்டர் ரூ. 70. இது 2யும் கலந்து நான் ஒரு புதுமையான கலவை ஒண்ணு ஃபார்ம் பண்ண போறேன். அந்த கலவையோட மதிப்பு எனக்கு ரூ. 50 தான் இருக்கணும். அப்ப இந்த கலவையோட மதிப்பு ரூ. 50 வரணும்னா, இந்த வாட்டரையும் சரி, இந்த மில்க்கையும் சரி, என்ன விகிதத்துல, என்ன ரேஷியோல நான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க 30, இங்க 50. இப்ப இது 2யும் கழிச்சா எவ்வளோ? 50ல 30 போச்சுதுன்னா எவ்வளோ? இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். இங்க 70, 50. இங்க 70, 50. டிஃபரன்ஸ் எவ்வளோ? 20 கிடைக்கும். அப்ப 20:20. 20:20ன்னா என்ன பண்ணிக்கலாம்? 2 பக்கமும் கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்ப எனக்கு ரிசல்ட் என்ன வருது? 1:1. அப்ப என்ன அர்த்தம்? இந்த வாட்டரையும் சரி, மில்க்கையும் சரி 1:1 அப்படிங்கிற ரேஷியோல எடுத்து நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிக்சரோட மதிப்பு என்னவா தான் இருக்கும்? கரெக்ட்டா ரூ. 50 சொல்லிட்டு கிடைக்கும். 1:1 என்ன ரேஷியோங்க? இங்க எவ்வளோ எடுக்கிறீங்களோ, எவ்வளோ வாட்டர் எடுக்கிறீங்களோ, அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மில்க் எடுத்து மிக்ஸ் பண்ணணும். அதுதான் 1:1 ரேஷியோ. நீங்க 1 லிட்டர் வாட்டரையும் 1 லிட்டர் மிக்ஸ் பண்ணலாம். 1 லிட்டர் மில்க்கே மிக்ஸ் பண்ணலாம். அல்லது 10 லிட்டர் வாட்டர் எடுத்தீங்கன்னா 10 லிட்டர் மில்க் எடுக்கணும். 50 லிட்டர் வாட்டர் எடுத்தீங்கன்னா 50 லிட்டர் மில்க் எடுக்கணும். புரியுதா? அதுதான் 1:1ங்கிற ரேஷியோ. புரியுதா? இதுல இருக்கக்கூடிய முதல் 1 இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 1ங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ. அதாவது இது இப்படித்தான் இருக்கும். இங்க வந்து இங்க என்ன போட்டீங்களோ அதுதான் இந்த பக்கம் கிடைக்கும். இங்க என்ன போட்டீங்களோ அதுதான் இந்த பக்கம் கிடைக்கும். அப்ப இதுல இருக்கக்கூடிய முதல் 1ங்கிறது வாட்டர். 2வது 1ங்கிறது என்னது? மில்க். அப்ப வாட்டரும் மில்க்கும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணாகணும்? 1:1ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும். இதுதான் நமக்கு அலிகேஷன் ஒர்க் ஆகக்கூடிய கான்செப்ட். இந்த அலிகேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம நெறைய டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறோம். வரிசையா ஒவ்வொன்னா பார்க்கலாம். இந்த சார்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ட்ட கரெக்ட்டா பிளேஸ் பண்ணி எழுதிட்டீங்கன்னா, கொஸ்டினை ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? சரி, நேரா முதல் கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா மிக்சர். சரியா? இதுக்கு முன்னாடி மிக்சர் தானே முடிச்சிருந்தோம். அலிகேஷன் எப்படி மிக்சருக்குள்ள யூஸ் பண்ண போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி மிக்சர் டாபிக்ல நம்ம பார்த்த கொஸ்டின்ஸே இதுல இருக்கலாம். இதே கொஸ்டின்ஸை நான் மிக்சர்ஸ்ல யூஸ் பண்ணும்போது வேற மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல அதே மிக்சர் கொஸ்டினை அலிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு எப்படி ஆன்சர் வருது அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். சரியா? சோ நான் இது பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் சொல்லுவேன், அலிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி அலிகேஷனை எந்தெந்த டாபிக்லலாம் நான் யூஸ் பண்ண போறேனோ, அந்த டாபிக் எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? அது தெரியாம வெறுமனே அலிகேஷன்ங்கிற டாபிக்க நீங்க தனியா படிச்சு வேஸ்ட். சோ அலிகேஷன்ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட்டே நான் சொன்னேன் இல்லையா? ஒரு பெரிய கால்குலேஷன சிம்ப்ளிஃபை பண்றதுக்காக தான் அந்த அலிகேஷன யூஸ் பண்ற போறோம். அப்ப அந்த பெரிய டாபிக்னா எந்தெந்த டாபிக்ல இந்த அலிகேஷன் ஒர்க் ஆகுதோ, அந்த டாபிக்க பத்தின பேசிக் விஷயங்கள், அத பத்தின நாலேட்ஜ் இருந்தா மட்டும் தான் இந்த அலிகேஷன நீங்க வந்து ப்ராப்பரா கத்துக்க முடியும். சரியா? சோ இது வந்து ஒரு தனி டாபிக்ன்னு நீங்க பார்க்கக்கூடாது. இது வந்து நமக்கு டைம சேவ் பண்றதுக்கான ஒரு டூலா தான் நீங்க பார்க்கணும். ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முதல் கேள்வி. இதுல என்ன இருக்கு? சொல்யூஷன் A contain 10% acid and solution B contain 30% acid. In what ratio should solution A be mixed with solution B to obtain a mixture worth 25% acid? 2018 CGL மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். சரியா? சோ இதுல வந்து அலிகேஷன் அப்படியே அப்பட்டமா ஒர்க் அவுட் ஆகும். என்னன்னு பாருங்க. ஏங்கிற சொல்யூஷன் இருக்கு. ஏங்கிற சொல்யூஷன்ல வந்து ஆசிட் 10% இருக்கு. பிங்கிற சொல்யூஷன்ல வந்து ஆசிட் 30% இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஏயையும் பியையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு மிக்சர் ஃபார்ம் பண்ணணும். அப்படி ஃபார்ம் பண்ணக்கூடிய மிக்சர்ல ஆசிடோட அளவு 25% தான் இருக்கணும். அப்ப அந்த மிக்சர்ல 25% தான் ஆசிட் இருக்கணும் அப்படின்னா, ஏயையும் பியையும் என்ன ரேஷியோல நான் மிக்ஸ் பண்ணணும்?
கிளியரா? அப்ப நான் எழுதுறேன் பாருங்க. எது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போறேன்? ஏயையும் பியையும் தானே மிக்ஸ் பண்ண போறேன். அப்ப ஏபி மேல எழுதியாச்சு. அப்ப ஏல ஆசிட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 10% இருக்கு. அப்ப இந்த பர்சன்டேஜ் எழுதணும். 10ன்னு எழுதி. சரி, இது வந்து 10. ஏல வந்து ஆசிட் எவ்வளவு இருக்கு? 10% இருக்கு. பில எவ்வளவு இருக்கு? 30% இருக்கு. ஓகேவா? இது ரெண்டையும் தான் மிக்ஸ் பண்ண போறேன். ஓகே, இது ரெண்டையும் அப்படியே எடுத்துட்டு வந்து என்ன பண்ணியாச்சு? மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடுவில் தான் மிக்சர். இந்த மிக்சர்ல ஆசிட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணுமா? 25% இருக்கணும். அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? அப்படியே ரேஷியோ கிடைக்கும் பாருங்க. இப்ப டிஃபரன்ஸ் பார்க்கும்போது நான் சொன்னேன்ல, இங்க மேல 10 இருக்கு, 30 இருக்கா? அப்ப நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்க, 10க்கும் 30க்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நம்பரா தான் இருக்கும். 25 கண்டிப்பா 10 30க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேவா? சோ 10 25 கழிச்சா எவ்வளோ? அப்ப 25 தான் பெருசு. 25ல 10 போச்சுன்னா எவ்வளவு? பேலன்ஸ் 15. இங்க 30 25ன்னு இருக்கு. வித்தியாசம் பாத்தீங்கன்னா 30ல இருந்து 25 கழிச்சா எவ்வளோ? 5. அப்ப 5:15 வருது. சிம்பிளிஃபை பண்ணா எவ்வளோ? 1:3. கிளியரா? சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 1:3. இவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஏயையும் பியையும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணோம்? 1:3ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி அந்த மிக்சர்ல 25% ஆசிட் இருக்கிற மாதிரி கிடைக்கும். கிளியரா? கான்செப்ட் புரிஞ்சதுல? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 40 liters of a mixture of milk and water contain 10% water. The amount of water to be added to make the water content 20% in the new mixture is. அதாவது இந்த கொஸ்டின் தெளிவா கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 40 லிட்டர் மிக்சர் இருக்கு. இந்த 40 லிட்டர் மிக்சர்ல மில்க் வாட்டர் கலந்த மிக்சர். ஓகேங்களா? ஒரு 40 லிட்டர் ஆஃப் மிக்சர் இருக்கு. இந்த மிக்சர்ல மில்க் வாட்டரும் கலந்துருக்கு. அதுல வாட்டர் வந்து 10% இருக்கு. இப்போ இந்த மிக்சர் கூட என்ன பண்ண போறாங்கன்னா, கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி, கொஞ்சம் பியூர் வாட்டரை ஆட் பண்ணி, இங்க இருக்கக்கூடிய வாட்டர் கான்சன்ட்ரேஷனை 10%ல இருந்து என்னவா மாத்தணுமா? 20%ஆ மாத்தணுமா? அப்ப எவ்வளவு வாட்டர் இது கூட ஆட் பண்ணணும்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. இதை வந்து டயக்ராமேட்டிக்கா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பதான் அலிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். புரியுதா? வந்து என்ன இருக்கு? இது வந்து ஒரு 40 லிட்டர் மிக்சர். ஓகேவா? இது வந்து ஒரு 40 லிட்டர் மிக்சர். இதுல என்ன இருக்கு? மில்க்கும் வாட்டரும் கலந்துருக்கு. சரியா? மில்க்கும் வாட்டரும் கலந்துருக்கு. அதுல இவங்க என்ன சொல்லிட்டாங்க? இந்த வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டாங்க? 10% இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மில்க்கும் வாட்டரும் கலந்து 40 லிட்டர் மிக்சரு. இதுல வாட்டர் கண்டென்ட் வந்து 10% இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, இது கூட என்ன பண்ண போறாங்க? இது கூட பியூர் வாட்டரை சேர்க்க போறாங்க. இது கூட பியூர் வாட்டர் சேர்க்க போறாங்க. ஆனா எவ்வளவு வாட்டர் சேர்க்க போறாங்கன்னு தெரியல. சம் ஆஃப் பியூர் வாட்டர் இது கூட சேர்க்கும் போது என்ன ஆகும்? இங்க நீங்க வந்து பியூர் வாட்டர் உள்ள கொண்டு வரும்போது ஆல்ரெடி இதுல இருக்கக்கூடிய வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் 10% இருக்கு. அப்ப நீங்க புது வாட்டரை கொண்டு இங்க சேர்க்கும் போது இந்த வாட்டரும் இந்த மிக்சரும் மிக்ஸ் ஆகுது. இப்ப இந்த இடத்துல எது ரெண்டும் மிக்ஸ் ஆக போகுது? ஆல்ரெடி இருந்த இந்த மிக்சரும் இப்ப இந்த பியூர் வாட்டரும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி எனக்கு புதுசா ஒரு மிக்சர் கிடைக்குது. அந்த மிக்சர்ல இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் மிக்சர் இருக்குல்ல, அதுல வாட்டரோட பர்சன்டேஜ் எவ்வளவு வரணுமா? 20% வரணுமா? கொஸ்டின் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான் இந்த கொஸ்டினுக்கு நீங்க அலிகேஷனே எழுத முடியும். எது ரெண்டையும் கலக்க போறீங்க? இந்த 40 லிட்டர் மிக்சரையும் பியூர் வாட்டரையும் கலக்க போறீங்க. சரியா? சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் 40 லிட்டர் மிக்சர்ல நீங்க வந்து இனிஷியலா இருக்கக்கூடிய இந்த 40 லிட்டர் மிக்சர்ல வாட்டரோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு? 10% இருக்கு. சரியா? அப்ப 10 எழுதியாச்சு. இப்ப இது கூட எதை மிக்ஸ் பண்ண போறீங்க? பியூர் வாட்டர் மிக்ஸ் பண்ண போறீங்க. அப்ப பியூர் வாட்டர்னா அதுல வேற எதுவுமே கிடையாது, வெறும் வாட்டர் தான். அப்ப அதுல வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் தான் ஃபுல்லா இருக்கும். அதனால அது எவ்வளவு இருக்கும்? 100% இருக்கும். கிளியரா புரியுதா? நீங்க 40 லிட்டர் மிக்சர் சொல்றீங்கல்ல, அந்த 40 லிட்டர் மிக்சர்ல இருக்கக்கூடிய வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் 10% தான். நீங்க புதுசா அது கூட கலக்கக்கூடிய இன்னும் பியூர் வாட்டர் இருக்கு இல்லையா? அந்த பியூர் வாட்டர்ல இருக்கக்கூடிய வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் என்னவா இருக்கும்? 100%. புரியுதா? இது ரெண்டையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? மிக்ஸ் பண்ண போறோம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புதுசா ஒரு மிக்சர் ஃபார்ம் பண்ண போறோம். அப்படி ஃபார்ம் பண்ணக்கூடிய மிக்சர்ல வாட்டரோட பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணுமா? 20% இருக்கணும். அவ்வளவுதாங்க. அப்ப இது ரெண்டையும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சலாம். பாருங்க, 100ல 80 20 போச்சுதுன்னா எவ்வளவு வரும்? 80. 20ல 10 போச்சுதுன்னா எவ்வளவு? 10. அப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? ரேஷியோ 8:1 கிடைக்கும். இப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணும்? 8:1ங்கிற ரேஷியோல மிக்ஸ் பண்ணாதான் அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் வந்து 20% மாறும். சரியா? அப்ப 8:1ங்கிற ரேஷியோல தான் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும். கரெக்டா? அப்ப நமக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. இதுதானே அந்த ஃபர்ஸ்ட் மிக்சர். அதுல இருந்து எவ்வளவு லிட்டர் எடுக்க சொல்லியிருக்காங்க? இது வந்து 40 லிட்டர் எடுக்கிறோமா? இதுல இருந்து வாட்டர் எத்தனை லிட்டர்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இது ரெண்டையும் நம்ம 8:1ங்கிற ரேஷியோல எடுக்கிறோம்னா இந்த மிக்சர் தான் 8, இந்த வாட்டர் தான் 1 யூனிட். ஆனா இந்த மிக்சர் எவ்வளவு லிட்டர்னு அவங்க கொடுத்துட்டாங்க? 40 லிட்டர் கொடுத்தாச்சு. அப்ப இங்க ரேஷியோல என்ன இருக்கு? 8 இருக்கு. அப்ப இந்த 8 யூனிட்ஸ் தான் எனக்கு
40 லிட்டர்னா அப்போ வாட்டர் நான் எவ்வளவு மிக்ஸ் பண்ணணும்னா 1 யூனிட் எவ்வளவுங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். இப்போ எனக்கு எவ்வளவு வரும் 1 யூனிட்னா 5 லிட்டர். அப்போ கிளியரா புரியுதா? அப்ப 40 லிட்டர் மிக்சர் கூட நீங்க 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணாதான், சாரி 5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணாதான் அவங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டுலையும் கலந்து கிடைக்கக்கூடிய மிக்சர்ல 20% ஆஃப் வாட்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். புரியுதா? இது வந்து இந்த கொஸ்டின் வந்து கன்ஃபியூஷனா இருக்கு, புரியல அப்படின்னா 2-3 முறை திரும்ப திரும்ப கேளுங்க. தெளிவா சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு கான்செப்ட் தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கொஸ்டின் போங்க. சரியா? நீங்க எது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போறீங்களோ அதை தான் டாப்ல எழுதணும். இங்க வந்து 10ன்னு எழுதியிருக்கிறது என்னது? இந்த மிக்சர். இந்த 40 லிட்டர் மிக்சர். இந்த 40 லிட்டர் மிக்சர்ல வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருந்து 10% இருந்தது. இதை எது கூட மிக்ஸ் பண்ண போறேன்? பியூர் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ண போறேன். அப்ப பியூர் வாட்டர்னா அதுல வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கும்? 100 இருக்கும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணக்கூடிய மிக்சர்ல வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கணும்? 20% இருக்கணும். அப்போ இந்த மிக்சரையும் இந்த வாட்டரையும் 8:1 ரேஷியோல மிக்ஸ் பண்ணும். மிக்சர் எவ்வளவு எடுக்க போறாங்க? 40 லிட்டர் எடுக்க போறாங்க. அப்ப 8 தான் 40னா இந்த 1 எவ்வளவுன்னு பார்க்கும்போது 5 லிட்டர். அப்ப 40 லிட்டர் கூட 5 லிட்டர் வாட்டரை நீங்க ஆட் பண்ணாதான் அவங்க சொன்ன கான்சென்ட்ரேஷன்ல உங்களுக்கு அந்த மிக்சர் கிடைக்கும். தெளிவா புரிஞ்சுதா? சோ முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்தது இதுல பாருங்க, the milk and water in the vessel A and B are in the ratio 4:3 and 2:3 respectively. In what ratio the liquids in both vessel be mixed to obtain a new mixture in vessel C containing half milk and half water. சரியா? இதை வந்து நம்ம எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, எது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போறோம். அதாவது 2 வெசல் இருக்கு, ஏங்கிற வெசலும் இருக்கு, பிங்கிற வெசலும் இருக்கு. ஏல வந்து மில்க் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்குன்னா 4:3. புரியுதா? சோ ஏங்கிற வெசல்ல மில்க்கும் வாட்டரும் இருக்கா? நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஈஸி தான் இந்த கொஸ்டின். ஏல மில்க்கும் வாட்டரும் வந்து 4:3ங்கிற ரேஷியோல இருக்கு. அதே மாதிரி பிலையும் அதே மில்க் வாட்டர் தான் இருக்கு. ஆனா என்ன ரேஷியோல இருக்குன்னா 2:3ங்கிற ரேஷியோல இருக்கு. இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போறோம். இது ரெண்டையும் என்ன பண்ண போறோம்? மிக்ஸ் பண்ண. ஆக்சுவலா நம்ம இங்க மிக்ஸ் பண்ண போறது 2 மிக்சரை மிக்ஸ் பண்ண போறோம். கிளியரா? சோ 2 டிஃபரெண்ட் மிக்சர் இருக்கு. அந்த 2 டிஃபரெண்ட் மிக்சரை மிக்ஸ் பண்ண போறோம். ஏன்னா ரெண்டுலயுமே மில்க் வாட்டர் தான் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கலந்து நான் புதுசா ஒரு சீங்கிற ஒரு வெசல்ல மிக்ஸ் பண்றேன். அப்ப இந்த சீங்கிற வெசல்ல எனக்கு கிடைக்கக்கூடிய மிக்சர்ல என்னதான் இருக்கும்? மில்க்கும் வாட்டர் தான் இருக்கும். புரியுதா? இதுல மில்க் வாட்டர் எப்படி இருக்கணுமா பாருங்க. In what ratio the liquids in both vessels be mixed to obtain a new mixture in vessel C containing half milk and half water. Half milk and half water அர்த்தம் ஈக்குவலா இருக்கணும். மில்க் வாட்டரும் சேம் குவான்டிட்டியில இருக்கணுமா? அப்ப என்ன ரேஷியோ? 1:1ங்கிற ரேஷியோல இருக்கும். பாதி மில்க் பாதி வாட்டர்னா மில்க் வாட்டர் ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டியில இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல 1:1 போட்டிருக்கேன். கிளியரா? ஓகே. இப்போ இது ரெண்டையும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும்? இதான் எனக்கு கேள்வி. புரியுதா? ஏல இப்படி இருக்கு, பில இப்படி இருக்கு. எனக்கு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சி இப்படி வரணும். அப்போ இந்த ஏயையும் பியையும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும்? ஆனா இப்ப இந்த இடத்துல அலிகேஷன் சார்ட்டுக்குள்ள நான் கரெக்டா கொண்டு வந்துட்டேன். ஆனா இதை நான் வேல்யூ டிஃபரன்ஸ் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி இருக்கு? ரேஷியோல இருக்கு. இப்ப ரேஷியோல இருந்தா நான் எப்படி மைனஸ் பண்றது? இந்த இடத்துல மைனஸ் பண்ணி எழுதுவோம் இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க தெளிவா பார்க்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? அது என்ன ஸ்டெப் நான் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல மில்க் வாட்டர் இருக்கா? இதுல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒன்னு மில்க் மட்டும் எடுக்க போறீங்க, இல்ல வாட்டர் மட்டும் எடுக்க போறீங்க. அதோட ப்ரொபோர்ஷன் எடுக்க போறீங்க. ஒன்னு மில்கோட ப்ரொபோர்ஷன் எடுக்கணும், அல்லது வாட்டரோட ப்ரொபோர்ஷன் எடுக்கணும். எதுனால நீங்க எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல மில்க் எடுக்கிறீங்கன்னா எல்லாத்துலயும் மில்க் தான் எடுக்கணும். இல்ல வாட்டர் எடுக்கிறீங்கன்னா எல்லாத்துலயும் வாட்டர் தான் எடுக்கணும். நம்ம மில்க் எடுத்து சால்வ் பண்றோம் பாருங்க. மில்க்னா இங்க வந்து மில்க் வாட்டர் ஃபர்ஸ்ட் ஏ பாருங்க. மில்க் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 4:3 இருக்கா? அப்ப மில்க் எவ்வளவு? 4, வாட்டர் எவ்வளவு? 3. அப்ப நீங்க எப்படி எழுதணும்னா, மில்க் வச்சு எழுதும் போது மில்க் மேல எழுதிருங்க. கீழே டினாமினேட்டர்ல இந்த ரெண்டோட டோட்டல் எழுதணும். 4 + 3 எவ்வளவு? 7. அப்ப மொத்தம் 7ல 4 பார்ட் என்ன இருக்கு? மில்க் இருக்கு. அப்ப பில எப்படி எழுதுவீங்க? பில டோட்டல் எவ்வளவு? 5. 5ல 2 பார்ட் என்ன இருக்கு? மில்க் இருக்கு. கிளியரா? அப்ப நடுவுல எழுதும் போது என்ன வரும்? டோட்டல் எவ்வளவு? 2. அப்ப 2ல 1 பார்ட் என்ன இருக்கு? மில்க் இருக்கு. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம டிஃபரன்ஸ் எடுத்து போட்டா ஆன்சர் கிடைக்கும் ஈஸியா. சரி, இப்போ நம்ம எப்படி டிஃபரன்ஸ் எடுக்கிறது பாருங்க. இங்க நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இங்க 5, 2 இருக்கு. அப்ப எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம்? 10 எடுத்துக்கலாமா? எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம்? 10 எடுத்துக்கலாம். அப்ப எல்சிஎம் 10னா இங்க நமக்கு என்ன வரும்? 5, 4, ஸோ 1/10 கிடைக்கும். இங்க நமக்கு 7, 2 இருக்கு. அப்ப எல்சிஎம் என்ன எடுத்துக்கலாம்? 14 எடுத்துக்கலாம். எல்சிஎம் 14 அப்ப நமக்கு 8, அப்போ 1/14 கிடைக்கும். இப்ப ரேஷியோவா பார்க்கும்போது இது வந்து எப்படி 2 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 5, 7, அதாவது 1/5:1/7 இருக்கா? அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் எப்படி வந்துடும்? 7:5. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 7:5. இவ்வளவுதான் கொஸ்டின். புரியுதா? 2 டிஃபரெண்ட் மிக்சரை மிக்ஸ் பண்ணி ஒரு புது மிக்சர் ஃபார்ம் பண்ண போறோம். அப்போ இந்த புது மிக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப இது மேல இருக்கக்கூடிய ரெண்டே என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஆன்சர் வந்து 7:5. அப்ப ஏங்கிற வெசல் இருக்கக்கூடிய மிக்சரை 7 யூனிட் எடுத்தீங்கன்னா, பிங்கிற வெசல் இருக்கக்கூடிய மிக்சரை 5 யூனிட் எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு மில்க் அண்ட் வாட்டருக்கான ரேஷியோ வந்து 1:1 அப்படிங்கிறது சி வெசல்ல இருக்கிற மாதிரி கிடைக்கும். தெளிவா புரிஞ்சுதா? எப்படி சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு. சோ இதுவும் முக்கியமான மாடல் தான். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இதுல பாருங்க. In 2 blends of mixed tea,
the ratio of Darjeeling and Assam tea are 4:7 and 2:5. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளெண்ட் இருக்கு, மிக்சட் டீ, பிளெண்ட் டீ. அதுல ஃபர்ஸ்ட் பிளெண்ட்ல வந்து டார்ஜிலிங் டீயும் அசாம் டீயும் 4:7 ரேஷியோல இருக்கு. ரெண்டாவது டீல அதே டார்ஜிலிங்கும் அசாமும் 2:5 ரேஷியோல இருக்கு. இப்போ என்னன்னா கேள்வி, the ratio in which these two blends should be mixed to get the ratio of Darjeeling and Assam tea in the new mixture as 6:30. நம்ம போன கொஸ்டின் மாதிரி தான். இப்போ 4:7 2:5 இருக்கு இல்லையா, இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய மிக்சர்ல எனக்கு என்ன வரணும், 6:13 வரணும். அப்ப ரெண்டு என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. இப்படி எழுத வேண்டியதான். 4:7 இருக்கா ஃபர்ஸ்ட் ஒன்ல, ரெண்டாவது பிளெண்ட்ல ரேஷியோ எப்படி இருக்கு, 2:5 இருக்கு. இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி எப்படி கொண்டு வரணும், 6:13 கொண்டு வரணும். அப்ப என்ன ரேஷியோல இது ரெண்டே மிக்ஸ் பண்ணணும். சரி, இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பிராக்டிஸ். இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, இதோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, two alloy are both made up of copper and tin. The ratio of copper and tin in the first alloy is 1:3 and the second alloy is 2:5. In what ratio should the two alloys be mixed to obtain a new alloy in which the ratio of tin and copper is 8:3? அதே கேள்விதாங்க, 2013 CHSL கேட்ட கொஸ்டின். ஸோ சேம் கொஸ்டின், இதுவும் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ இது செகண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லாமே கஷ்டம் கிடையாது, எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான். கொஸ்டினுக்கான வார்த்தைகள் மட்டும் தான் வேற வேறையா இருக்கு, அதே பேட்டர்ன் தான். 1:3 2:5 இருக்கக்கூடிய ரெண்டு மிக்சரை மிக்ஸ் பண்ணி 8:3 சொல்லி மாத்த போறீங்க. அப்ப என்ன ரேஷியோல இது ரெண்டே மிக்ஸ் பண்ண போறீங்க. அடுத்த கேள்வி, இதுல பாருங்க, the ratio of two liquid in a mixture is 3:5 and that in another mixture is 6:1. The ratio in which these two mixtures should be mixed as to make the ratio of the liquid 7:3. So CGL Tier 2 2015ல கேட்ட கொஸ்டின். இதுவும் பிராக்டிஸ் தான், இதே கமெண்ட்ல சொல்லுங்க. புரியுதா? ஸோ இதுல வந்து எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல இருக்கிறதுனால நான் சால்வ் பண்ணல, எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும் அதே பேட்டர்ல தான் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ரெண்டு டிஃபரெண்ட் மிக்சர் வேற வேற ரேஷியோல இருக்கு, அது 7:3 மாத்துறதுக்கு அந்த ரெண்டு மிக்சரையும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணும். அடுத்த கேள்வி, இப்போ இதுல பாருங்க, if a dairy mixes cow's milk which contain 10% fat but buffalo's milk which contain 20% fat, then the resulting mixture has fat 120/7% of fat. What ratio cow milக்கையும் buffalo milக்கையும் மிக்ஸ் பண்ணும்? புரியுதா? அதாவது என்னன்னா, ஒரு டெய்ரிங்கிறவர் வந்து ஒரு பர்சன், ஒரு பால்காரர்னு வச்சுக்கோங்க. ஒரு பால்காரர் வந்து என்ன பண்றாரு, கவு மில்கையும் பஃபலோ மில்கையும் மிக்ஸ் பண்றாரு. ஓகேங்களா? கவு மில்க்ல வந்து ஃபேட் எவ்வளவு இருக்குன்னா 10% இருக்கும். பஃபலோ மில்க்ல ஃபேட் எவ்வளவு இருக்கும், 20% இருக்கும். ஆனா இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக்சர்ல ஃபேட் எவ்வளவு இருக்கணுமா, 120/7% இருக்கணுமா. அப்ப என்ன ரேஷியோல கவு மில்கையும் அந்த பஃபலோ மில்கை நீங்க மிக்ஸ் பண்ணுவீங்க? 2018 சிஜிஎல் மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். சரி, அப்ப எது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போறீங்க, கவு மில்கையும் பஃபலோ மில்கை மிக்ஸ் பண்ண போறீங்களா? கவு மில்க்ல ஃபேட் எவ்வளோ, 10%. பஃபலோ மில்க்ல ஃபேட் எவ்வளோ, 20%. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய மிக்சர்ல ஃபேட் எவ்வளோ இருக்கணும், 120/7% இருக்கணும். அப்ப அது ரெண்டையும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இதுல என்ன கஷ்டம் இருக்கு பாருங்க, இங்க வந்து எல்சிஎம் நம்ம 7 எடுத்தோம்னா இங்க 70 வருமா. அப்போ 120ல 70 போச்சுதுன்னா இது என்ன ஆகும், 50/7 மார்க். இங்க எல்சிஎம் 7 எடுத்தோம்னா, சாரி 1 செகண்ட், இங்க தப்பா மைனஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல தான் 50/7 வரும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்படி தானே பார்க்கணும். அப்போ இங்கே 70னா இந்த இடத்துல 50/7 வரும். இங்கே வந்து நமக்கு 7 20னா 140. அப்போ இதில் வந்து 20/7 வரும். 140 - 120னா அப்போ அது இதுக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே 0 கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன மட்டும் கிடைக்கும்னா, ரெண்டையும் 2:5ங்கிற ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணாதான் அவங்க சொன்ன மாதிரி 120/7% ஆஃப் ஃபேட் வந்து இந்த ரிசல்ட்டிங் மிக்சரில் கிடைக்கும். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் 2:5. கிளியரா? அடுத்தது இதுல பாருங்க, ஆசிட் அண்ட் வாட்டர் ஆர் மிக்சட் இன் வெசல் A in the ratio 5:2, in the vessel B in the ratio 8:5. In what proportion should quantities be taken out from the two vessels so as to form mixture in which the acid and water will be ratio of 9:4, will be in the ratio of 9:4. அதே கேள்விதான் 2011 CHSL கேட்ட கொஸ்டின். சரியா? ஸோ இதுவும் ப்ராக்டிஸ் தான். எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கு, வித்தியாசமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, இங்க வந்து ஏல வந்து 5:2 இருக்கு, பில வந்து 8:5 இருக்கு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் 9:4ன்னு சொல்லிட்டு மாத்தணும். அப்ப இது ரெண்டையும் நான் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இதுல வந்து இந்த செஷன்ல நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ரிப்ளை பண்றேன், எது கரெக்டான ஆன்சர் எது தப்பான ஆன்சர்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல பாருங்க, two mixture contain milk and water in the ratio 3:2 and 4:5. How many liters of the second mixture must be mixed with 3 liter of the first mixture so that the new mixture thus formed contain equal quantities of milk and water?
அப்ப இந்த கொஸ்டின் வந்து இதுவரைக்கும் பார்த்த கொஸ்டினோட மாடல் தான். ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்ப எது ரெண்டே மிக்ஸ் பண்ண போறோம்? 2 மிக்ஸரை மிக்ஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ 2 மிக்ஸர்லயுமே மில்க் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 3:2 4:5ன்னு இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மிக்சர்ல மில்க்கும் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 3:2. ரெண்டாவது மிக்சர்ல மில்க் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 4:5. இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படி வரணுமா? மில்க் வாட்டர் ஈக்குவல் குவான்டிட்டியில வரணுமா? அப்போ மில்க் வாட்டர் எப்படி வரணும்? 1:1ங்கிற ரேஷியோ வரணும். அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ண போறோங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஆனா இங்க கேள்வி எப்படி இருக்கு? ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் த செகண்ட் மிக்சர் மஸ்ட் பி மிக்சட் வித் 3 லிட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மிக்சர். இந்த இருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் மிக்சர்ல இருந்து என்ன பண்ணுமா? 3 லிட்டர் எடுக்கணுமா? அப்ப இந்த ரெண்டாவது மிக்சர்ல இருந்து நான் எத்தனை லிட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி வரும். புரியுதா? அப்ப இது ஒண்ணும் இல்ல. நம்ம ஜஸ்ட் ரேஷியோவை கண்டுபிடிப்போம். ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ரேஷியோ எப்படி கிடைக்குதோ அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் தான் 3 லிட்டர்னா செகண்ட் யூனிட் எவ்வளவுங்கிறத பார்த்தா முடிஞ்சு போச்சு. இப்ப இதை நம்ம நார்மலா எப்படி சால்வ் பண்ண? நான் மில்க் எடுத்து சால்வ் பண்றேன் பாருங்க. அப்ப இது எப்படி எழுதுவேன்? 3/5 எழுதுவேனா? இது வந்து எப்படி எழுதுவேன்? 4/9 எழுதுவேனா? நடுவுல 1:1ங்கிறனால இதை 1/2 எழுதுவேனா? இப்போ பாருங்க எனக்கு என்ன வரும்? இங்க 9 2 இருக்கிறனால எல்சிஎம் வந்து 18 வச்சுக்கலாமா? அப்ப இங்க 9 இங்க 8 ஸோ 1/18 வரும். அப்ப இங்க டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 5க்கு 2 எல்சிஎம் எடுத்தா 10 வருமா? அப்ப இங்க வந்து 3 2s are 6 6 5 1 கிடைக்கும். அப்ப இது வந்து 9 2s are 18 5 2s are 10. அப்ப எப்படி வந்துருச்சு? 5:9ங்கிற ரேஷியோ. அப்ப எனக்கு என்ன கிளியரா தெரியுது? இந்த ஃபர்ஸ்ட் மிக்சரையும் செகண்ட் மிக்சரையும் என்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணோம்? 5:9 ரேஷியோல மிக்ஸ் பண்ணோம். அப்ப இதுல இருந்து 5 யூனிட் எடுத்தா செகண்ட்ல இருந்து 9 யூனிட் எடுக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து எவ்வளவு எடுத்திருக்காங்க? 3 லிட்டர் எடுத்திருக்காங்க. செகண்ட்ல இருந்து அப்ப எவ்வளவு எடுக்கணும்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப இங்க பாருங்க இந்த இடத்துல 5 யூனிட் இருக்கா? அப்ப இந்த 5 யூனிட் தான் எனக்கு 3 லிட்டர் அப்படின்னா 9 யூனிட் எவ்வளவுங்கிறத நான் கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் கிடைச்சு. புரியுதா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 5 யூனிட் தான் எனக்கு 3 லிட்டர்ஸ்னா 9 யூனிட் எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப பாருங்க 5ஆல நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 1 யூனிட் எவ்வளவு வரும்? 0.6 லிட்டர். 1 யூனிட்னா 0.6 லிட்டர். அப்ப 9 யூனிட்னா 9 into 0.6 எனக்கு எவ்வளோ? 5.4 லிட்டர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 5.4 லிட்டர். கிளியரா? ஓகே. சரி இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ அலிகேஷனோட பேசிக் கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்க. எல்லாமே தெளிவா புரிஞ்சிருச்சுன்னா இனி அடுத்து வரக்கூடிய கிளாஸ்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஜிஎஸ் ப்ரோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ அதுலயும் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அதில் அவைலபிளா இருக்கு. அது போக நம்மளோட ஜாமெட்ரி கோர்ஸ் வந்து அதுல இருக்கு. பெய்ட் கோர்ஸ் தான். ஸோ தேவையானவங்க பேசிக்ல இருந்து ஜாமெட்ரி கத்துக்கணும்னா அந்த கோர்ஸை வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸ்ல இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.